வரட்டும் என்று துணிவுடன் செயலாற்று. அகந்தையை ஒழித்துவிடு. மனமகிழ்ச்சியுடன் வாழக் கற்றுக்கொள். முதலில் கீழ்ப்படிய கற்றுக்கொள். கட்டளையிடும் ஆற்றல் தானாக உன்னை வந்தடையும். நன்மை செய்வது ஒன்றே நோக்கமாக இருக்கட்டும். ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பதற்கான அடையாளமே விடாமுயற்சியுடன் செயலாற்றுவதுதான். முயற்சியை கைவிடாதீர்கள். தன் குற்றத்தை சுண்டைக்காய் போலவும் மற்றவர்களின் குற்றத்தை பூசணிக்காய் போலவும் நினைக்கக்கூடாது. செய்த குற்றத்தை பிறரறியாமல் மறைப்பதும் மறப்பதும், பொய் காரணம் கூறி குற்றத்திற்கு நான் காரணமல்ல என்று உரைப்பதும் முட்டாள்களின் செயல். நம்மால் முடியாது என்று எதையும் விட்டுவிடக்கூடாது. திறமை பெற்றவனின் உதவியோடு எதையும் கற்றுக்கொள்ள முயல வேண்டும். மனதில் பயத்தை வளர்ப்பவன் விஷம் கொண்ட பாம்பை வீட்டில் வளர்ப்பது போல ஆபத்தை அடைவான். வாழ்வில் ஒருவன் எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் சம்பாதித்துக் கொள்ள வேண்டிய குணம் பொறுமை மட்டுமே. ஊருடன் கூடி வாழ விரும்பினால் ஊராருக்கு வயிறார அன்னம் இடுவதுதான் மேலான தர்மம். எப்போதும் வளர்ந்த முகம், இனிய சொல், தெளிந்த பார்வையுடன் இருப்பது அவசியம். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகிவிட்டால் அது வாக்கிலும் வெளிப்படத் தொடங்கும். எல்லாவித செல்வங்களுக்கும் அறிவுதான் வேர். அச்சம் இருக்கும் வரையில் அறிவாளியாக முடியாது. மனதில் எழும் தீய எண்ணத்தை மாற்ற நல்ல விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்கள். நல்ல செயல்களில் ஈடுபடுங்கள்.